வாழ்க வளமுடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீரியட்ஸ், அதாவது பிரச்சனைகளுக்கு, நம்ம கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உளுந்து நல்லதா எள்ளு நல்லதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து உளுந்தும் எள்ளுமே நல்லது தான். அது யார் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன உடம்பு உங்களுக்கு, அதை பொறுத்து தான் உளுந்தா எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வருது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருது, ப்ளீடிங்கே இல்லை அப்படிங்கிறவங்க எள்ளு சாப்பிடணும். அப்படிங்கும்போது எள்ளு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்தப்போக்கும் நல்லாயிருக்கும், பீரியட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வரும் பார்த்திங்கன்னா. ஏன்னா உடம்பை ஹீட் ஆக்கும். எள்ளு வந்து ஹீட் ஆக்குறனால உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். இதே பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து மாதத்தில் 2 தடவை வந்துடுது, 20 நாளைக்கு ஒரு தடவை வருது, ரொம்ப உதிரப்போக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக, அந்த பீரியட்ஸ் சைக்கிள் வந்து கரெக்டாக வரும். 30 நாளைக்கு ஒரு தடவை வரும். அதே மாதிரி உதிரப்போக்கும் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அதாவது உளுந்து எதுக்கு எடுத்துக்கணும், எள்ளு எதுக்கு எடுத்துக்கணும்னு பார்த்துட்டு எடுக்கணும். நீங்கள் வந்து உளுந்து நல்லா போகிறவங்க உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உளுந்து எடுத்துக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்க பீரியட்ஸ் அப்படிங்கும்போது உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போக ஆரம்பிக்கும். 40 நாள் 50 நாள் 60 நாள் தள்ளி போக ஆரம்பிக்கும். 2வது ப்ளீடிங் இருக்காது. இதே பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்டுறவங்க எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைங்க, இன்னும் உதிரப்போக்கு அதிகமாகும் பார்த்திங்கன்னா. அதனால் உங்களுக்கு என்ன உடம்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எல்லாம் உளுந்தான்னு சொல்லிட்டு, எள்ளு வந்து ஹீட்டாக்கும், உளுந்து வந்து குளிர்ச்சியாக்கும் உடம்பை. அதனால் உங்கள் உடம்பு என்ன உடம்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணணும் பார்த்திங்கன்னா. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நலமுடன் வாழ்க, வாழ்க நலமுடன். நன்றி.